வந்து மாங்காய் எடுத்து சீவி வச்சிருக்கிறேன். இந்த மாங்காய் வந்து 260 கிராம்ஸ் வருது. ஸோ இந்த மாங்காய் சாலடுக்கு வந்து இந்த மாங்காய் வந்து இப்படி ஒரு ஸ்க்ரேப்பர் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரேப்பரில் வந்து ஸ்க்ரேப் பண்ணுவோம். ஸோ 260 கிராம் இருக்குது. பச்சை மாங்காய் எடுத்து தோலை சீவி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நாங்கள் கிரேட் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த மாங்காய் வந்து நான் ஸ்க்ரேப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேங்கோ சாலட் செய்கிறதுக்கு வந்து நான் இப்போ வந்து இந்த உரலில் தான் அடிக்க போகிறேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் வந்து இதையும் வட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை வந்து நல்லா இடிச்செடுக்கணும். இப்போ இது நல்லா இடிச்சிட்டேன். இப்போ இது இடிச்சா பிறகு இதில் வந்து 45 கிராம் ரோஸ்டட் கச்சான் இருக்குது, பீனட்ஸ், ரோஸ்டட் பீனட்ஸ் 45 கிராம்ஸ் இருக்குது. இப்போ இதை இதில் போட்டு ஆகலும் பட்டை அடிக்கிறீங்களா, பட் கோஷ்லியாக வந்து இடிச்செடுக்கணும். ஸோ இதை நான் ஆகலும் பட்டை அடிச்செடுக்கையில் இந்த பீனட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடைக்கு வந்து கடிபடணும். ஸோ இந்த ஆகலும் பட்டை அடிக்கையில் ஸோ இப்போ இதை நான் அடிச்சுட்டேன். ஸோ நான் ஒரு செப்பரேட்டான பவுல் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து 1/8 டீஸ்பூன் கடுகு வந்து இடித்து வச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இருக்குது. இப்போ இந்த வினிகரையும் இதில் விடுங்கோ. இது கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/8 டீஸ்பூனை விட கொஞ்சம் கூட சேர்க்குறேன். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இடித்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கச்சானம் போட்டு இடித்து வச்சுருக்கிற வந்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதில் வந்து நான் ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் இருக்குது. இந்த மாங்காயும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேங்கோ சாலட் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த மேங்கோ சாலட். இது வந்து சிங்கிள் ஆக்கள் இப்படி செய்வாங்க. ஸோ இந்த மேங்கோ சாலட் வந்து செய்து முடிஞ்சுது.